அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும், இதே தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களை இரு பெரும் தலைவர்களை வணங்கி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பால் நடைபெறுகின்ற தலைமை கழகம் மற்றும் மாவட்ட கழக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வருகிறது நல்ல பல ஆலோசனை வழங்க இருக்கின்ற இதே மாண்புமிகு அம்மா அவர்களின் அடையாளம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் போற்றுவதற்குரிய ஐயா ஓபிஎஸ் அவர்களே, தொண்டர்களின் உரிமை மீட்புக்குழு தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று அவரோடு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கழக இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஆர்வி அவர்களே, இங்கே பல்வேறு கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வருகின்றிருக்கின்ற அனைத்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை 1972 இந்த இயக்கத்தை தொடங்கி அவர் மறைகின்ற போது 28 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இயக்கமாக இங்கே விட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை பாதுகாத்து ஒவ்வொரு படியிலும் அவர் அடியெடுத்து வைத்து இந்த இயக்கத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக நமக்கு தந்து சென்றார்கள். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும், அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் தொடர்ந்து நமக்கு வெற்றி பாதையிலே கொண்டு சென்றார்கள். கோடான கோடி தொண்டர்கள் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளாகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நம்மால் வளர்க்கப்பட்டோம். அதற்கு பிறகு இந்த இயக்கம் அம்மா மறைவுக்கு பிறகு இன்று பிளவு பெற்று தொடர்ந்து நமது உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, தொடர்ந்து நம்ம தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். காரணம், ஒரு சில நபர் சுயநலம், பதவி வெறி, பதவி ஆசை. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய இயக்கம் இன்றைக்கு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம ஒன்றிணைய வேண்டும். ஒன்றிணைய மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் நடந்தால்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். இன்றைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அது அதிகாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி, விவசாயிகளும் சரி, மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைந்தால் இன்றைக்கு நம்ம தான் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் தொடர்ந்து எல்லோரும் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இயக்கம் ஒன்றுபடவில்லை என்றால் நம்மளுடைய தலைவர்கள் இந்த இயக்கத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை குழுவை அவர்கள் தொடர்ந்து நடத்தி இந்த தொண்டர்களுக்காண்டி நீங்கள் இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, நாங்கள் என்றென்றும் உங்களுக்கு பின்புலமாக இருப்போம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.